பார்வதையோ சுடனே ஆண்டு வார ஆதி பொன்னு வெள்ளி என்னும் கைலாசத்திலேயே ஆண்டவனாகிய பகவானும் அம்மை சத்தியான பார்வதா தேவியும் கொலுவிருந்து வருகின்ற காலத்தில் கடவுளுக்கு முன்னாலே சரி அந்த கைலாசத்துல யாரெல்லாம் வந்து அமர்கிறார் யாரெல்லாம் அதாவது சரி 33 தேவாதி தேவர்களும் பகவானுக்கு முன்னால கைலாசத்துல சரி 33 தேவாதி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் கருடஸ் என்பவர்கள் சரி அஷ்டதிக்கு பாலகர்கள் சித்துமுத்தாதிகள் துவாலபாலகர்கள் சிங்கிலியர்கள் அரணடியார் சிவனடியார் பரமடியார் அனைவேர்கள் வந்து அமர்ந்திருக்க பூசாமல் குண்டோதரன் குடை பிடித்து நிற்கவும் நாரத மகாமுனிவன் ஆட்டு செய்திகளை சொல்லவும் புருடர் வந்து கீதகாதங்களை எல்லாம் பாடவும் இப்படியாக ஆண்டவன் பகவான் நிறைந்த குழுவாக இருக்கிறார். பகவானுக்கு முன்னாலே 21 தெய்வலோக ரம்பையர் பெண்கள் வந்து திருநடனமாடவும் தெய்வலோக ரம்பையர் பெண்கள்னா யாரு ரம்பை ஊர்வசி நர்த்தினி வாகினி கந்துருமாளிகை சரி சிங்காரபஞ்சாரி மதளைப்பேடை காந்திரபதர்த்தை மதன கல்யாணி உல்லாசனி சல்லவ மஞ்சாரி ஆனந்த லீலை அதிகார லீலை சீமந்தலீலை சங்கீத லீலை சரச மோகினி என்று சொல்லக்கூடிய 21 தெய்வலோக ரம்பையர்கள் எல்லாம் வந்து திருநடனம் ஆடவும் தேவ சபையிலே தெய்வலோக ரம்பையர்கள் வந்து திருநடனம் ஆடவும் சரி பகவானுக்கு முன்னாலே 18 வகையான மேளவாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவன் ஒரு இசைப்பிரியன். இறைவனை எதிலையும் வசீகரப்படுத்த முடியாது. இறைவன் இசை என்றால் அந்த இசை என்னும் வெள்ளத்தில் நீந்தக்கூடியவன் இறைவனாகிய பகவான். அதுக்குதான் ராமாயணத்துல ராவணேஸ்வரன் இறைவனுடைய கீதங்களை பாட தன் குடலையே உருவி அதிலே வீணையிலே கட்டி இறைவனுடைய இயக்கத்தை இயக்கினான், பாடலை பாடினான். இறைவனாகிய பகவானை அப்படி இசையின் வெள்ளத்திலே அப்படி இசை வெள்ளத்திலே கவர்ந்தான். சரி, அதுக்கு தான் இறைவன் அவனுக்கு வரம் கொடுத்தார். ஆமையா ராவணா, இன்று முதல் நீ என்னை இசை என்னும் வெள்ளத்தில் நீந்த செய்து இசை வசீகரம் செய்ததனால் இன்று முதல் உனக்கு ராவண ஈஸ்வரன் என்ற பட்டத்தை தந்தேன். அப்படிப்பட்ட இசைப்பிரியன் இறைவனாகிய பகவான். அப்படிப்பட்ட இசை சரி என்ன இசையெல்லாம் முழங்குகிறது? வாங்கா டாங்கா ஜின்னம் பேரிகை ராஜப்பெருகை ராஜகடுபிடி வீரகடுபிடி வீரதுந்திபி தக்கை பூரி அடகபட்சம் அடகபாணி சரி கரி கருந்துடி சிறுவாரை கொம்பு நாதசுரம் எக்காலம் கைமணி தவில் என்று சொல்லக்கூடிய 18 வகையான மேளவாத்தியங்கள் எல்லாம் பகவான் முன்னாலே முழங்கவும் ஆண்டவன் பகவான் ஆனந்த வைபோகமா இருக்கிறார். இன்னும் கடவுளுக்கு முன்னாலே தேவ சபையில யாரெல்லாம் வந்து அமர்கிறார்? எண்ணன் தேவர்கள் மூவர்கள் அடியார்கள் அமரர்களாம் ஜித்தாதி கூட்டங்களாம் என்ன மூவர்களா முனிவர்களாம் ஜிதாதி கூட்டங்களாம் அதுல நாரதர நல்முனியா கலைக்கோட்டு மாமுனியா அகசியர புலந்திர அழகு கொம்ப மாமுனியா மாமுனியா அழகு கொம்பே மாமுனியோ மாமுனியோ மாமுனியோ
பகவான் கொலுவிருந்து வருகின்ற காலத்தில் மண்ணே கைலாசத்தை சுற்றிலும் உள்ள உலகத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் யாரெல்லாம் என்ன பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மன் சரஸ்வதியும் கொலுவிருந்தார் வளரும் வைகுண்டோம் தன்னாதிலே என்ன பச்சை மாலு லட்சுமியோ பௌசுடனே ஆண்டு வாரார் தெய்வலோகம் தன்னாதிலே இந்திரனோ ஆண்டு வாரார் சரஸ்வதியும் கொலுவிருந்தார் தாருகாவனமாதிலே தனித்தாளை நிழலாதிலே மூடி ராசமன்ன தார்காவல்லி பெண்கோடியோ தரமுடனே ஆண்டு வாரார் என்ன சூரியலோகம் அந்த நாதிலே அந்த சூரியனோ சாயாளோ சந்தோஷமாண்டு வாரார் சந்திரலோகம் தன்னாதிலே சந்திரனு ரோஹிணியோ அவர்கள் சந்தோஷமாண்டு வாரார் அவரவர்கள் நாடாதிலே அவரவர்கள் நாடாதிலே அங்கே அவரவர்கள் ஆண்டு வார அவரவர்கள் நாடாதிலே அவரவர்கள் ஆண்டு வார இப்படியாக அவரவர்கள் நாட்டிலே அவரவர்கள் உலகத்திலே அவரவர்கள் ஆண்டு வருகின்றார்கள். ஆனால் நமது மன்னனும் பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகிறார்? மன்னனாகிய ரிஷி முகாமா மன்னன் மனைவியாகிய இரத்த கன்னி பெண்கொடியாள். அந்த ரிஷிமுகாமா மன்னனும் இரத்த கன்னி பெண்கொடியாள். சரி, கணவனும் மனைவியுமாக கருணையுடன் ஆண்டு வருகின்றார். ஆளவனும் தேவியுமாக புருக ஆண்டு வருகிறார். அப்படி ஆண்டு வருகின்ற காலத்திலே ரிஷிமுகாமா மன்னனுக்கு சரி இறைவன் ஏகபோக பொன்பொருள் நாடு நகரத்தை கொடுத்த இறைவன் ஒரு ஏந்தும் குழந்தை இல்லாத பாவி ஆகிவிட்டார்கள். அப்படி ஆண்டு வருகின்ற காலத்தில் அந்த ரிஷிமுகா மாமன்னனுடைய மனைவி சரி குழந்தை இல்லாத காரணத்தினாலே மன்னனுக்கு முன்னாலே வந்து அழுது புலம்பி கண்ணீர்களை வடிக்கிறாள். குழந்தை இல்லாத கவலையினாலே சரி அந்த ரிஷிமுகா மாமன்னனுடைய மனைவியாகிய இரத்த கன்னி பெண்கொடியாள் மன்னன் சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பூலங்கள் தரித்து சப்பரமஞ்சத்திலே சயனம் கொண்டிருக்க சரி அந்த மன்னனுக்கு முன்னாலே கணவனுக்கு முன்னாலே வந்து குழந்தை இல்லாத கவலையினாலே கண்ணீர்களை வடிக்கிறார். என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்? நான் பாவிச்சண்டாய் என்ன பாவம் செய்தேன் இதுவரைக்கு குழந்தை இல்லையா? குழந்தை இல்ல வாசலே குவலையற்றோர் வரவும் மாட்டார். பிள்ளை இல்லா வாசலே பெரியவர்கள் வரவும் மாட்டார். நான் குழந்தை இல்லாத குடும்பாவே குவலையற்றில் வாழலாமா? நவராசம் மதளை இல்லாத மாபாவே இந்த மாநிலத்தில் வாழலாமோ? தெய்வமே பகவானே
நான் பிள்ளை இல்ல பெரும்பாவி எவன் நான் பிள்ளை இல்லாத பெரும்பாவி இந்த பேருலகில் வாழலாமா என் கணவா ராசமன்னா நான் கை குழந்தை இல்லாமல் கை குழந்தை இல்லாமல் நான் கலியுகத்தில் வாழலாமோ ரிஷிமுகா மாமன்னனுடைய மனைவியாகிய அந்த இரத்த கண்ணி குழந்தை இல்லாத கவலையினாலே கணவனுக்கு முன்னால உட்கார்ந்து கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா கணவன் முன்னால வந்து மனைவிமார்கள் அவர்கள் கணவன் முன்னால வந்து கண்ணீரை வடிச்சா ஐயா இப்ப நீங்க குழந்தை இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த காலத்துல கிடையாது. ஏன்னா இது கம்ப்யூட்டர் உலகம் ஆயிடுது. உடனே ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரே இன்ஜெக்ஷன் 10வது மாசம் கட்டி வெள்ளரி பழம் மாதிரி குவா குவான்னு குழந்தைய பெத்தெடுத்துருதான். அது மாத்திரம் இல்ல, டாக்டர் கேட்காரு உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு கேட்காரு. அப்படியெல்லாம் ஒரு காலம் ஆகிடுது. வயிற்றுல இருக்க குழந்தை என்ன குழந்தை இருக்குன்னு வெளியில இருந்தே டாக்டர் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு உலகம் நவீன முறையில ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா யுகங்கள் 4ஆக பிரிக்கப்பட்டது. தரைதா கரைதா துவாரகை கலியுகம். இந்த கலியுகத்துல எதெல்லாம் கண்டுபிடிக்க கூடாதோ அத்தனை கண்டுபிடிப்பான். ஏன் தெரியுமா? அழியக்கூடிய யுகம் இதுதான், அதான் கலியுகம். அப்படி ஆயிடுது பாருங்க. உடனே ரிஷிமுகா மாமன்னன் சொன்னா அன்பு மனைவியை தான் அழைத்து என் அன்பே அமுதமே என் ஆருயிரின் நாயகியே குழந்தை இல்லாத கவலை உனக்கு மட்டுமாடி இருக்கு எனக்கும் இருக்கு. அதனால நீ மன வருத்தப்படாத. குழந்தை கிடைப்பதெல்லாம் என் கையிலயோ உன் கையிலயோ கிடையாது, எல்லாம் அந்த கடவுள் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி மனைவியை ஆழ்த்தி தேழ்த்தி வைத்து விட்டு ஏண்டி அம்மா நீ அரண்மனையிலே இரு, நான் ஆருண்ய வனத்திலே சென்று ஆண்டவன் பகவானை நினைத்து அரும்பெரும் தவம் செய்து இறைவனிடத்திலே குழந்தை வர வாங்கி வருகிறேன் என்று ரிஷிமுகா மாமன்னன் உடனே பகவான் தவம் செய்ய வேண்டும் என்று அவன் தவ பொருள் 21 தவ பொருள் 21 தானே தூக்கி தொழில் வைத்தான். நாடுக்கு பொருள் 21 அரசன் தூக்கி தொழில் வைத்தான். ஆருணிய மலையதற்கு ஆருணிய மலையதற்கு அரசன் அவன் வாரானே ஆருண்யமாகிய வனத்திலே வந்து இந்த குழந்தை இல்லாத மாமன்னன் ஒரு தவநிலையை உருவாக்கி தவநிலையிலே அமர்ந்தான். ஆண்டவன் பகவானை நினைத்து ஆண்டவனே பகவானே அடியேனே ஏழையை கண்டிருந்து பாருமையா, ஏழைக்கு குழந்தை வரம் தாருமையா என்று ரிஷிமுகா மாமன்னன் தவநிலையிலே அமர்ந்தான். பகவானை நினைத்து பார தவம் செய்து வருகிறான். மன்னன் குழந்தைக்காக இறைவனை நினைத்து தவம் செய்து வருகிறான். அதே ஆருண்ய வனத்திலே ஒரு பக்கத்துல அவரும் ஒரு பெரிய மாமுனிவர் மகரிஷி
அவரும் ஒரு பக்கத்துல இருந்து தவம் செய்தார். யார் என்ன? அந்த மாமுனி மகரிஷி யாரு? யாரு யாரு? அவர் பேரு என்ன பேரு? என்ன பேரு? அவர்தான் வண்டு மகாரிஷி. ஓ, வண்டு மகாரிஷி. அந்த வண்டு மகாரிஷியானவரும் ஒரு பக்கத்துல இருந்து தவம் செய்தார். சரி. மன்னன் குழந்தைக்காக தவம் செய்தான். ஆ, வண்டு மகாரிஷி எதுக்கு தவம் செய்தார்? அதற்காக ஆண்டவனை அழிக்க வேண்டும். அப்படி அந்த அரியாசனத்திலே நாமல் போய் அமர அமர வேண்டும். வேண்டும். சிவபெருமானை அழிக்க வேண்டும். அழைக்க வேண்டும். அந்த சிம்மாசனத்திலே நாமல் அமர அமர வேண்டும் வேண்டும் ஐயா என்று அகந்தையோடும் சரி ஆணவத்தோடும் அமையா அதிகாரத்தோடும் பகவானை அழிப்பதற்கு ஆ, பகவானை நினைச்சே தவம் செய்தார் தபம் செய்கிறார். வண்டு மகாரிஷி. சரி. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆ, பகவானை நினைச்சு எத்தனை வருஷம் தவம் செஞ்சான்? எத்தனை வருட காலம்? என்ன 12 வருட காலம். வருட காலம். இவர்கள் பாரதவம் செய்து வார செய்து வார வருடகளே இராறு வருடகால வருடகால இவர்கள் ஏகதவம் செய்து வார செய்து வார தவங்கள் செய்து வருகின்ற நாளையில் இந்த வண்டு மகாரிஷி செய்த தவமும் சரி அந்த ரிஷிமுகா மாமன்னன் செய்த தவமும் வருஷம் 12 நிறைவு பெற்றவுடனே ஆதி கையிலே வந்து அக்கினி மழையாக பொழிகிறது. உடனே தேவர்கள் மூவர்கள் அடியார்கள் அமரர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவன் முன்னாலே வந்து அடிபணிந்து தண்டனிட்டார்கள். ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அகில ஆண்ட கோடி நாயக பிரம்மாண்ட கோடி ஈஸ்வர உலகை காக்குமையவனே பரம்பொருளே பகவானே. அதாவது எங்களையும் படைத்து அக்கினி மலையை விட்டீர்களே என்று தேவர்கள் மூவர்கள் எல்லாம் முறையிட உடனே பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான். தேவர்களே மூவர்களே அடியார்களே அமரர்களே நான் இருக்கையில் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். யாரோ மானிடர்கள் என்னை நினைத்து அதிகமான தவம் செய்கிறார்கள். ஒரு புறத்தில் வண்டு மகாரிஷி என்னை அழித்து விட்டு கைலாசத்தை ஆள வேண்டும் என்ற அகந்தையோடு என்னை அழிப்பதற்காக என்னையே நினைத்து தவம் செய்கிறார். இவங்க 2 பேர் தவத்துக்கு நான் முத்தி மோட்சம் கொடுக்கணும். அப்பதான் தவ வலிமை முடியும் என்ற ஆண்டவனாகிய பகவானோ பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர்களும் மும்மூர்த்திகளும் ஒன்று கூடி பேசினார்கள். ஐயா வண்டு மகாரிஷி என்னை அழிப்பதற்காக தவம் செய்கிறான். அவனுக்கும் வரத்துக்கும் முத்தி மோட்சம் கொடுக்கணும். ரிஷிமுகா மாமன்னன் குழந்தைக்காக தவம் செய்கிறான். அவனுக்கும் முத்தி மோட்சம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன செய்யலாம் என்று மும்மூர்த்திகளும் ஒன்று கூடி ஒரு அழகான ஆண் குழந்தையை பிறவி செய்து ஆண் குழந்தைன்னா குழந்தை எப்படி இருக்கு? இடிச்ச மாவா இருக்கு பிள்ளை. கட்டி வெள்ளரி பழம் மாதிரி இருக்கியா பிள்ளை. உடனே அந்த குழந்தையை கடவுளாகிய பகவான் கையில எடுத்து அடே ஆண் குழந்தாய் நீ போய் பூலோகத்திலே வண்டு மகாரிஷி
சரி. என்னை அழிப்பதற்காக தவம் செய்கிறாரே, ஆமண்ணே. அவர் கையிலே போய் விழுந்து விழுந்து அவர் தவத்தை கெடுத்து விடு, அவர் தவத்தை அழித்து விடு சரி என்று பகவான் குழந்தையை தூக்கி பூலோகத்துல தூக்கி எரிஞ்சார். அறிந்தார். அந்த குழந்தை எங்க வருது? எங்கே வருகிறது? அந்த குழந்தையதே வருகோதையா, குழந்தை வருகோதையா, வண்டோ மூகன் கையாதி, என்ன வண்டு மூகன் கையாதி, ஆண் குழந்தை வந்து விழுகுதை, குழந்தை வந்தே விழுகுதையோ. பகவான் தூக்கி எறிந்த ஆண் குழந்தை குழந்தை பாதாள உலகத்திலே வண்டு மகாரிஷியின் கையிலே வந்து விழுந்தது. ஆமண்ணே. கண்மூடி மௌனமாகி கடவுள் தவத்திலே இருந்த வண்டு மகாரிஷியானவர் ஆமையா. குழந்தை கையில விழுந்த உடனே சரி. வண்டு மகாரிஷி பதறி முளைத்தார். பாலகனை கண்டார். கண்டாள். கண் திறந்து பார்த்தார். கை குழந்தையை கண்டார். கண்டாள். அப்புறம்தான் வண்டு மகாரிஷிக்கு ஆங்கார கோபம் வந்து விட்டது. சரி. அந்த ஒரு வயசு குழந்தையை தூக்கி, அடே ஆண் குழந்தாய், நான் சிவபெருமான அழித்து அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் அல்லவா நான் தவம் செஞ்சேன். சரி. என் தவத்தை வந்து அழித்து விட்டாய், என் தவத்தை கெடுத்து விட்டாய், என் தவத்தை பாழாக்கி விட்டாய். என் தவத்தை நீ கெடுத்ததினாலே குழந்தாய், நீ பூலோகத்திலே போய் பிறந்து உன்னை யார் பிறவி செய்தார்களோ அவர்களுடைய கையாலே நீ அழிந்து போ கிடவது அப்படின்னு வண்டு மகாரிஷி அந்த குழந்தைய தூக்கி கிரு 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 கிருன்னு சுத்தி அப்படி பாதாள உலகத்துல தூக்கி எரிஞ்சிட்டார். அவர் எரிஞ்ச குழந்தை எங்க வருது? இந்த ரிஷிமுகா மாமன்னன் குழந்தைக்காக தவம் செய்தான அவன் கையில வந்து பொத்துன்னு விழுந்துச்சு. உடனே கண்ணை முழித்து பார்த்தான். கை குழந்தையை கண்டான். ஆகா, நாமல் பகவான நினைச்சு தவம் செய்ததற்கு பகவான் நமக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்துவிட்டார் என்று அந்த ரிஷிமுகா மாமன்னன் அந்த குழந்தைய கையில் எடுத்து அவன் கண்ணத்தோடு முத்துவான பிறகு கை குழந்தைய கொண்டு வாரான். அரண்மனையில் ஓடி அரண்மனை கொடவரவா சேலில் வாடி வந்து மனைவியத்த அழைக்க அவன் பெஜாதிய அழைக்க பாவி என்ன சொல்லி அழைத்தான். அம்மா அம்மா ரத்த கண்ணிய அம்மா அம்மா ரத்த கண்ணிய என்று 5 6 சத்தம் போட்டு சத்தம் போட்டு அருமை மனைவியத்தான் அழைத்துட்டானே. சத்தம் போட்டு நம்ம கணவனோடு சத்தம் கேட்டு கணவனோட சத்தம் கேட்டு எங்கட்ட இரத்த கண்ணி அரண்மனைக்குள் வாடிவார். கொடவர வாசலில் வாடி வந்து அவ தாட்பால திறந்துட்டாளே, கணவனத்தான் கண்டுட்டாளே, அடிதண்டாவ திறந்துட்டாளே, அடிதண்டாவை திறந்துட்டாளே, அன்பு கணவனை கண்டுட்டாளே. ரத்த
கன்னியாகிய வெண்கொடியாள் வந்து ஓட்டமாக ஓடோடி வந்தாள். ஆமையா 12 வருஷத்துக்கு வரும் நம்ம புருஷன் சத்தம் கேட்க, 12 வருஷத்துக்கு வரும் நம்ம கணவன் சத்தம் கேட்க, ஆமா அப்படின்னு அரண்மனைக்குள்ள இருந்து ஓடி வந்தா. சரி தாட்பால திறந்தா, கதவை திறந்து பாக்கா, சரி புருஷனை பார்த்தாளா இல்ல, கணவனை பார்த்தாளா, ஆளனை பார்த்தாளா, அப்ப யார பார்த்தா? யாரதான் பார்த்தா? 12 வருஷம் இல்லாத புருஷன் வந்திருக்காருன்னு கட்டி தழுவான்னு பார்த்தா அவ புருஷனை பார்க்கல. அவன் கையில இருக்கு பாருங்க ஆண் குழந்தை. ஆண் குழந்தை. ஆண் குழந்தைய ஓடி வந்து குழந்தை அப்படியே பிடிச்சு தூக்கி உடனே என்ன செஞ்சா? அவ முத்து வளமோது வாழ கன்னி பெண் கொடியா ஆண் குழந்தை கையில் எடுத்து பாரி அவள் கையிலாடோ வலது கண்ணோ முற்றமிட்டாள். ஏந்தி அவள் கையிலாடோ தாள் மகன இடது கண்ணோ முற்றமிட்டாள். மோதுவழா மகன முத்துவழா மோதுவழா இளைய முகத்தோடு மோதுவழ கன்னியாகிய வெண்கொடியாள் கணவன் கையிலே வாரி கையில எடுத்து பிள்ளையை வலது கண்ணம் முத்தமிட்டாள். ஏந்தினாள், ஏந்தி கையில எடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டாள். கணவனுக்கு முன்னாலே கை குழந்தையை கொண்டோடி வந்தாள். புருஷனுக்கு முன்னால வந்து புருஷனை பார்த்து என்ன கேட்டா? எந்த பாருங்க ஐயா உங்களை தானே ஏண்டி ஒரு காலத்துல குழந்தை இல்லாம இருக்கும்போது என்ன பாடா படுத்துனிய பாடு கிடையாது. இப்ப மாதிரி நீ சும்மா இருக்கலாம்ல. இன்னும் ஏங்க என்ன விஷயம்? எங்க பாருங்க நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளைய பிள்ளைன்னு கூப்பிட முடியுமா? என் பிள்ளை சாப்பிட்டானா, என் பிள்ளை பள்ளிக்கூடம் போனானா, பிள்ளை விளையாட போனானா அப்படின்னு கேட்க முடியுமா? அப்ப என்னடி செய்யணும்னா நம்ம குழந்தைக்கு ஒரு அருமையான திருநாமத்தை கொடுக்க வேண்டும், ஒரு அழகான பேர் கொடுக்க வேண்டும் என்று கணவனோ மனைவியும் ஒன்று கூடி அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுத்தாரானால் கொடுக்கிறார்கள். அந்த கை குழந்தைக்கு மன்னன் ரிஷிமுகா மாமன்னன் குழந்தையை எடுத்து நம்ம பிள்ளைக்காடி பேர் கிடையாது, அருமையான பேர் கொடுக்கிறேன் அப்படின்னு குழந்தைய கையில எடுத்தான். அந்த ரிஷிமுக மாமன்னல் அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுத்தான்? பிள்ளையின் முகத்தை யாரிட்டு பார்த்தான்? அம்மா என்ன குழந்தை வருங்காலத்துல சகல கலைக்கும் இவன் வல்லவனாக வருவான். ஆமா நமக்கு பின்னால இவன் சகல கலைக்கும் வல்லவனாக இருப்பான். சகல கலைக்கும் வல்லவனாக இருப்பதனால் இவனுக்கு வல்லவன் என்றும், நம்ம குலமும் அரக்கர் குலம், அரக்கர் குலத்துல வந்து குழந்தை பிறந்ததினால் சரி மகனுக்கு அரக்கன் என்றும் இரண்டு பெயரையும் ஒன்றாக இணைத்து வல்லவனையும் அரக்கனையும் இரண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து அந்த குழந்தைக்கு வல்லரக்கன் என்று திருநாமத்தை கொடுத்து சரி அந்த மனைவி கையில பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டான். ரத்த கண்ணி கையில குழந்தைய தூக்கி கொடுத்த உடனே குழந்தை இல்லாதவ குழந்தைய கண்டா விடுவாள் ஐயா? பிள்ளையோ செக்க செவேர்னு இருக்கு, கட்டி வெள்ளரிப்பழம் மாதிரி இருக்கு. ஆமா ஒரு அழகான குழந்தைய அவன் என்ன செஞ்சா தெரியுமில்ல? குழந்தைய வாரி அவள் கையில கண்ணி வெண்கொடியாள் வாரி எங்க கையில வலது கண்ண முத்தமிட்டாள். ஏந்தி அவள் கையில
வலது கண்ணம் முத்தமிழ் முத்தமிட்டால் செல்ல மகன் வல்லரைக்கன் இளைய தங்கையில் எடுத்து மகன தாராயாதியில விட்டோமான தாராயாதியில விட்டோமான மகனுக்கு தண்டை கால் நோகும் என்று பிள்ளைய பூமியில விட்டோமானால் அவனுக்கு பொன்பாதம் நோகும் என்று இந்த கன்னி பெண்கொடியாள் கட்டி மகன் அரக்கனதான் தோளாதிலை தொட்டில் கட்டி எண்ணம் தொடை மீது நடை வளர்த்தாள் அவள் மார்வதில தொட்டில் கட்டி அடி மீது நடை வளர்த்தாள் இப்படியாகரத்த கன்னியாகிய பெண்கொடியா குழந்தையை அவ்வளவு அழகாக வளர்த்து வருகின்றாள். எப்படி உடனே குழந்தை அவள் எப்படி என்ன வளர்த்து வருகிறார்? என்ன செல்ல மகன் வல்லரக்கன் செல்ல மகன் வல்லரக்கன் ஒன்றாவது வயதாதிலே ஓடி விளையாடுவான். இரண்டாவது வயதாதிலே இளந்தரித்து நடை நடப்பான். மூன்றாவது வயதாதிலே முடியறைக்கு காது கோட்டே. நாலாவது வயதாதிலே நடை வண்டிகள் உருட்டுவானே. ஐந்தாவது வயதாதிலே அரிய பள்ளியில படித்து வாரான். 7வது வயதாதிலே எழுத்து வீற்றை கற்றுணர்ந்தான். செல்ல மகன் வல்லரைக்கன் 10வது வயதாதிலே அவன் பல கணக்கும் தான் படித்தான். அழகு மகன் வல்லரைக்கன் 12 வயதாதிலே பவுசுடனே வளர்ந்து வாரான். 14 வயதாதிலே பிராயமாக வளர்ந்து வாரான். 16 வயதாதிலே செல்ல மக வல்லரைக்கன் 16 வயதாதிலே பிராயமாக வளர்ந்து வாரான். மகனாகிய வல்லரைக்கன் 16 வயதிலே பருவ பிராயமாக வளர்ந்து வருகிறான். பார்த்தான் தந்தையாகிய ரிஷிமுகாமா மன்னல் மகனை ஏறிட்டு பார்த்தான். பிள்ளையோ தோளுக்கு மேல வளர்ந்தாச்சு. வயது 16 ஆகிவிட்டது. மகன் பருவ பிராயமாகிவிட்டான். அப்படியானா நம்ம பிள்ளைக்கு 16 வயசுல என்ன செய்யலாம்? வருங்காலத்துல நமக்கு பின்னால இந்த பாதாள உலகத்தை ஆளும் மாமன்னனாக ஆக போகிறான். பாதாள உலகத்திற்கு அரசனாக போகிறான். பாதாள உலகத்தினுடைய மன்னனாக போகிறான். பாதாள உலகத்தின் ராஜாவாக போகிறான். அசுரர் குலத்திற்கு தலைவனாக போகிறான். அப்படிப்பட்ட நம்ம பிள்ளைய முட்டாள்தனமா வளர்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? இந்த உலகத்திலேயே எத்தனை விதமான விளையாட்டுகள் உண்டோ அத்தனை விளையாட்டுகளையும் நம்ம படிக்க வைக்க வேண்டும். இந்த உலகத்தில ஒரு மன்னனாகனவனுக்கு விளையாட்டுகள் தெரியாம இருக்க கூடாது. ஆகையினால உடனே ரிஷிமுகாமா மன்னன் ஒரு பெரிய சிலம்பு கூட அண்ணாவியை அரண்மனைக்கு வரவழைத்து ஐயா சிலம்பு கூட நவி சிலம்பு கூட வாத்தியாரே
ஐயா, ஆ, என் பிள்ளையாகிய வல்லரக்கனுக்கு சரி. இந்த உலகத்திலே எத்தனை விதமான விளையாட்டுகள் உண்டோ அத்தனை என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். உடனே அந்த பிள்ளைக்கு விளையாட்டு படிக்க சேர்க்கும் போது அந்த வாத்தியாருக்கு தேங்காய் வெள்ளம் தட்சணை நெருநாளி எல்லாம் படைத்து கோடி வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து அரக்கனை அந்த சிலம்புக்கூட அண்ணாவீடத்துல விளையாட்டுகள் படிக்க அந்த சிலம்புக்கூட பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படின்னு ஒப்படைத்த உடனே அந்த வாத்தியார் அரக்கன் முகத்தை யாரிட்டு பார்த்தான். இது முகம் அல்ல, இது திருமுகம். இந்த முகத்துக்கு எல்லா விளையாட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு என்ன விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தார். அந்த சிலம்பு கூட அண்ணாவிடத்துல வல்லரக்கன் சரி. என்ன விளையாட்டெல்லாம் படித்தான். எப்படி விளையாட்டு? அவன் மல்லடகி சிலம்பு தோளில் கிளம்பே தோளில் மல்லடகி சிலம்பு தோளில் சிலம்பு தோளில் அதுல மயக்கும் வித்தை பாட பாடங்களா அதுல மயக்கும் வித்தை பாடங்களா விதை பாடங்களா மயகோ விதை பாடங்களோ மல்லடகு சிலம்பு தோளில் மல்லடகு சிலம்பு தோளில் ஆனையேற்றம் குதிரையேற்றம் அழகரந்த தொழில் படித்த அரக்கன் கூடு விட்டு கூடு வாய் என்ன குரளி விட்ட பாடங்கள் செல்ல மகன் வல்லரைக்கு ஆகாயத்தில் பாயுவானே ஆகாயத்தில் பாயுவானே அந்த இப்படியாக எண்ணறந்த விளையாட்டுகள் எல்லாம் வல்லரக்கன் 16 வயதிலே பருவ பிராயத்துல சரி. இந்த உலகத்துல என்ன விளையாட்டெல்லாம் உண்டோ அத்தனை விளையாட்டை ஆனையேற்றம் குதிரையேற்றம் கூடு விட்டு கூடு பாய்தல் குரளி விற்றை பாடங்கள் ஆகாயத்தில் பாயுவான் அந்தரத்தில் நடப்பான் கரளை கட்ட வீசுவான் எதிரிகளின் ஏவல் பாடங்களை பாடினான். சரி. இப்படி பலவிதமான ஒரு தொழிலை எல்லாம் படிச்சு முடிச்சான். 16 வயதுல படிக்க ஆரம்பிச்ச பிள்ளை வயது 21 ஆச்சு. அனைத்து விளையாட்டையும் படிச்சு முடிச்சான். அப்புறமா தன் மகனை ஏறிட்டு பார்த்தான். அந்த ரிஷிமுகா மாமன்னன். ஆகா, 16 வயசுல நம்ம பிள்ளைய விளையாட்டு படிக்க சிலம்பு கூட அண்ணாவிடத்துல சேர்த்தோம். இப்ப நம்ம பிள்ளையும் சகல கலைக்கும் வல்லவன் ஆயிட்டான். சகல கலா வல்லவன், சகலகலைக்கும் வல்லவன் ஆகிவிட்டான். அதனால நம்ம பிள்ளைல ஆள் அழகன் வல்லரகன் எப்படி இருக்கான் தெரியுமில? அவன் வேஷ்டி கட்டி வெளியில் வந்தால் செல்ல மகன் வல்லரகன் வேஷ்டி கட்டி வெளியில் வந்தால் அவன் வீமனுக்கு இணையிடலாம். அரகன் ஜோபம் கட்டி வெளியில் வந்தால் மதுரை சொக்கருக்கு இடையிடலாம். அவன் ஆழகன் வல்லரகன் ஆழகன் ஆழகன் ஆணழகன் அறிவழனாயிருக்கான். ஆணழகன்
ஆகப்பட்ட வல்லரக்கன் அமோக ஆணழகன் அறிவழகனாகவும் இருக்கான். இருப்பாமல சில ஆட்கள் ஆளுல அழகா இருப்பான். ஆமா முடியே இருக்காதா ஆளு மாத்திரம் அழகா இருந்தா போதுமா? செய்த வேலை அவ்வளவு அழகா இருக்கணும். ஆமா அப்படி இருக்கிறான் வல்லரக்கன், சகல கலைக்கும் வல்லவனாக இருக்கிறான். இப்படியாக இருக்கின்ற காலத்திலேயே மகனுக்கு வயது 21 ஆகிவிட்டது. 21 வயசுன்னா சரி வல்லரக்கனுடைய அப்பா இருக்காரு ரிஷிமுகா மன்னன். அவன் மனசுல நினைக்கான், என்ன நினைக்க, நமக்கோ வெகு காலம் குழந்தை இல்லாமல் இருந்து ஆண்டவனின் அருளினாலே அழகான ஆண் குழந்தை கிடைச்சிருக்கு. சரி நம்ம பிள்ளையோ வளர்ந்து வாலிபமாகிட்டான். நம்ம பிள்ளைக்கு வயது 21 ஆச்சு. நம்ம கண்ணுள்ள மட்டுக்கே அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அம்மா அதனால நம்ம பிள்ளைக்கு செல்ல கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு உடனே வல்லரக்கனுடைய அப்பாவாகிய ரிஷிமுகா மாமன்னன் மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னா என்ன செய்யலாம்? ஏண்டி ஏ ரத்த கண்ணின்னா என்னங்க அப்படின்னு அடி வந்தா. சரி ஏண்டி நம்ம பிள்ளை தோளுக்கு மேல விளந்துட்டான், நம்ம பிள்ளைக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும், கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அதுதான் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா. ஏண்டி நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க அங்கே அலைய வேண்டாம், நம்ம அட்ரஸா நாளு அப்படின்னா. ஏண்டி ஏ ரத்த கண்ணி, என் பிள்ளைக்கு பொண்ணு எந்த மன்னமெல்லாம் வச்சிருக்கான் தெரியுமில்ல? அவனிகட 56 தேசத்து மன்னர்கள் நான் பொன் தருகிறேன், நீ பொன் தருகிறாய், நீ பொன் தருகிறாய், நான் பொன் தருகிறேன் அப்படின்னு சொல்லாங்க. எந்த மன்னமெல்லாம்? ஈழம், பாண்டி, கொங்கு, வங்காளம், மாநாடகம், கர்நாடகம், அவந்தி, துவாரகை, மானாமதுரை, வடமதுரை, தென்மதுரை, பூமதுரை, கல்கத்தா, கரமடகம், டெல்லி, சௌத்ராட்டிதம், பௌடதேசம், பல்லபிதேசம், அஸ்திராபுரி, ஆனந்த மகாபுரி, கேகையா நாடு என்று சொல்லக்கூடிய 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் வந்து மகனுக்கு நான் பொன் தரேன் மன்னா, மன்னா நான் பொன் தரேன், அவர் பொன் தருவாரு, இவர் பொன் தருவாருன்னா. இதையெல்லாம் கேட்டா ரத்த கண்ணி ஏ ஜாலியா பாருங்க, எந்த ராசா பிள்ளையும் நமக்கு வேண்டாம். என் அண்ணன் மகா பவளக்கன்னி, என் பேரு ரத்த கன்னி, எங்க குடும்பம் பூரா கன்னி குடும்பம் தான். எங்க அண்ணன் மகா பேரு பவளக்கன்னி. சரி அந்த குழந்தை ரெதுவாகி இப்போ 2 வருஷம் கிட்ட ஆகுது. அதனால எங்க அண்ணன் மகளை கொண்டு வந்து நம்ம பிள்ளைக்கு திருமணம் செய்தோம்னா அடிச்சாலும் புடிச்சாலும் ஒரு சட்டிக்குள்ள கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு நகை பெருசு இல்ல, நமக்கு நகை பெருசு இல்ல, சொத்து பெருசு இல்ல, சுபம் பெருசு இல்ல, பணம் பெரியது இல்ல, நமக்கு தேவை பண்ண மகளை கட்டிட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தான் ரிஷிமுகா மன்னன் ரத்த கன்னியை அழைத்து சென்ற அண்ணன் மகளாகிய பவள கன்னியை பெண் பார்த்தார்கள். இதற்கு நேர 8வது நாள் வெள்ளிக்கிழமை காலையிலே, இதற்கு நேர 8வது நாள் வெள்ளிக்கிழமை காலையில் அமிர்தகண யோகத்திலே சுக்கரபட்சத்திலே சுபமுகூர்த்த வேளையில நவமி திதியில பிரம்ம முகூர்த்தத்துல அந்த பவளக்கன்னிக்கும் என் மகன் வல்லரக்கனுக்கும் திருமணம் நடைபெறும். சரி அப்படின்னு சொல்லி, அதாவது பவளக்கன்னிக்கு என் மகன் வல்லரக்கனுக்கும் இதற்கு நேர 8வது நாள் வெள்ளிக்கிழமை காலையில் அமிர்தகண யோகத்துல சுக்கரபட்சத்துல சுப முகூர்த்த வேளையிலே நவமி திதியில பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணம் நடைபெறும். அவனிகட 56 தேசத்து மன்னர்களும் திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வண்ணமே விரும்பும் ரிஷிமுகா மாமன்னன் ரத்த கன்னி பெண் கொடியால் பாதாள உலகம் அப்படின்னு பத்திரிக்கை அடிச்சு அவனிகிட்ட 56 தேசத்துக்கு அனுப்புனான். அப்புறம் மன்னன் மனசுல நினைக்கான், என்ன நினைக்கான்? பத்திரிக்கை எல்லாருக்கும் போயாச்சுன்னா 8வது நாள் வெள்ளிக்கிழமை மன்னர்கள்லாம் குதிரையிலயும் ஆனையிலையும் பல்லாக்கிலையும் வந்துருவாங்களே.
ஏன்னா ஒரு மன்னன் நாட்டு மன்னனுடைய மகனுக்கு கல்யாணம் அம்மா அப்படின்னா நம்ம கல்யாணத்தை சிறப்பிக்கணும். ஆ, அப்படின்னா என்ன செய்யலாம்? நீங்க 8 நாளா ரிஷிமுகா மாமன்னன் தன் அரண்மனையை அலங்கரிக்கான். சரி எப்படி அலங்கரிச்சான்? எப்படி, எப்படி? அவன் பந்தலங்கே போடுவானா பாடுவானாவோ ரிஷிமுகா மாமன்னன் அவன் பந்தலங்கே போடுவானே பகலத்தாலே அலங்கேரி அவன் கொட்டகைகள் போடுவான வாழை நாட்டுவான வளப்பு ரஸ்தர்களே கட்டுவான அதுல மாவிலையால் தோரண மரகதத்தால் மணவரையா இஞ்சங்கொலை கொண்டு வந்து இருபுறமும் தூக்குவான் ஆனை கட்டும் சாவடியா ஆனை கட்டும் சாவடி அதுல குதிரை கட்டும் கூட பல்லாக்கு சாவடியா இப்படி வகை வகையா உண்டு செய்வாய் வகை வகையா உண்டு செய்வாய் ரிஷி முகமாமனோ வகை வகையா உண்டு செய்வாய் ரிஷிமுக மாமன்னன் அரண்மனையை அலங்காரம் செய்தான். அரண்மனையை அலங்காரம் செய்தான். சரி அப்படி அலங்காரம் செய்து இருக்கும் பொழுது 8வது நாள் வெள்ளிக்கிழமை காலையில ஆனையில வரக்கூடிய மன்னர்கள் எல்லாம் ஆனையில வந்தாங்க வருகிறார்கள். ஆனைய பூரா கொண்டு போய் ஆனை கட்டும் சாவடியில கொண்டு போய் கட்டினான். குதிரையில வந்த மன்னர்கள் எல்லாம் குதிரையை விட்டு இறங்கி குதிரையை கொண்டு போய் குதிரை கட்டும் கூடாரத்துல கொண்டு போய் கட்டி விட்டார்கள். சில மன்னர்கள் பல்லாக்கில் வந்திருக்காங்க. அவெல்லாம் பல்லாக்க கொண்டு போய் பல்லாக்கி சாவடியில கொண்டு போய் வச்சாங்க. வச்சுட்டு கொட்டகையில அந்த ரத்னகிரி சிம்மாசனங்கள்ல வந்து மன்னர்கள் இல்லையா அவ்வளவு மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்காங்க. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ரிஷிமுக மாமன்னன் ரிஷிமுக மாமன்னன் பெற்ற மகனாகிய வல்லரக்கன் மணமேடையிலே அமர்ந்திருக்கிறார். இரத்த கன்னியாகிய அண்ணன் மகளாகிய பவள கன்னியை பெண்ணலங்காரம் செய்து பவள கன்னிய பெண்ணலங்காரம் செய்து மணமேடையில வச்சாங்க. அந்த ஐயர்வாள் வந்து அக்கினி சாட்சி ஆகாயம் பூமி சாட்சியாக சரி திருமாங்கல்யம் கொடுத்து அரக்கன் பவள கன்னியுடைய கழுத்திலே தாலியை கட்டினான். தாலியை கட்டினா மாலையை மாத்தினாங்க. ராஜசபையிலே திரு கல்யாணம் அருமையாக நடைபெற்றது. சரி அப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனே மன்னர்கள்லாம் இழந்திருக்க போறாங்க. ஐயா 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 எந்திக்கா இங்க ஐயா போசுக்கனே மன்னர்களே நீங்க யாரும் இழந்திருக்க கூடாது. மன்னர்கள்லாம் யோசிக்காங்க. என்னய்யா கல்யாணம் முடிச்சா சாப்பாடு போட வேண்டியதானே, நம்ம எல்லாம் சாப்பாட்டுக்கு தானே போனோம் அப்படின்னு சொன்னா மன்னன் யாரையும் இழந்திருக்க கூடாதுங்க. மன்னர்கள்லாம் பேதுரிச்சு வராங்க. என்னையா நம்மளை இழந்திருக்க கூடாதுங்கார என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. சில ஆட்கள் ஒரே கல்லுல 2 மாங்காய் தட்டுவாங்க. கல் ஒண்ணுதான் மாங்காய் 2 விழும். அவ்வளவு குறிபாத்து அடிப்பாங்க. அதுல ரிஷிமுகா மாமன்னன் ஒருதன். சரி மகன் திரு கல்யாணத்தை அழகா முடிச்சான். சரி அப்ப மன்னன் இடத்துல என்ன செஞ்சான்? ஐயா என்னையா அவரிகட 56 தேசத்து மன்னர்கள் மாதிரியும் செய்தி வந்தான். என் மகனுக்கு கல்யாணம் அருமையாக நடைபெற்றது. இந்த மண்ணாளும் பாரத்தை இனிமேல் என்னால ஆள முடியாது. எனக்கோ வயது அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த நாட்டை என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் சுட்டி வைக்க போறேன். இந்த நிமிஷத்திலே உங்கள் முன்னால பட்டாபிஷேகம் செய்து வைக்க போறேன். ஏன் தெரியுமா?
என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் சூட்டி வைக்கிறது எதுக்கு தெரியுமில்ல? எனக்கு வயது அதிகமாகி விட்டது. மண்ணாளும் பாரத்தை என்னால் ஆள முடியாது அப்படின்னு மணிமகுடத்தை எடுத்து அந்த வல்லரக்கனுடைய தலையில அப்படியே மணிமகுடத்தை தூக்கி சூடினான். அப்படி மணிமகுடம் சூடிய உடனே பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். ரகசிய காப்பு. அதாவது இன்னைக்கு ராஜ்யசபையில பதவி பிரமாணம் ரகசிய காப்பு நடைபெறும். அப்படி நடைபெறும் பொழுது இந்த வல்லரக்கனிடத்துல தந்தையாக ரிஷிமுகா மாமன்னன் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கான். என்ன சொன்னா? மகனே, என் மகனே, ஐயா வல்லரக்கா, இன்று முதல் பாதாள உலகத்தினுடைய மன்னனாகவும் பாதாள உலகத்தினுடைய அரசனாகவும் பாதாள உலகத்தினுடைய ராஜாகவும் அசுரர் குலத்திற்கெல்லாம் தலைவனாகவும் அவனிகட 56 தேசத்திற்கும் மன்னனாகவும் இருக்க வேண்டும். அவனிகட 56 தேசத்து மன்னர்களும் உனக்கு அடிமை. அந்த அளவுக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லி மகனுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சான். என்ன சொல்லி எப்படி செய்து வச்சான்? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, நீ நீதியோடு வாழ வேண்டும், நேர்மையோடு ஆள வேண்டும், மன்னானுக்கு மன்னனாக மகிழ்ச்சியோடு ஆள வேண்டும். மகனே, ஆறில் ஒரு கடமை வாங்கி என் மகனே வல்லரக்கா, ஆறில் ஒரு கடமை வாங்கி என் மகனே அசையாத மணிகள் கட்டி நீதிமொழி தவறிடாமல் மகனே நேர்மையுடன் ஆண்டிடுவாய் என்று மணிமகுடன் சுடுவான். மணிமகுடன் சுடுவான் ரிஷிமுகா மாமன்னனோ. என் மகனே வல்லரக்கா, ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணிகளை கட்டி நீதிமொழி தவறிடாமல் நேர்மையுடன் ஆண்டிடுவாய் மகனே. மணிமகுடம் சூட்டி அரச சபையில் ரத்னகிரி சிம்மாசனத்திலே வந்து வல்லரக்கன் அமர்தான். ஐயா, சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தான். அவனுக்கிட்ட 56 தேசத்து மன்னர்களும் விருந்து உபச்சாரத்தில் கலந்து கொண்டு அவர்கள் நாட்டுக்கு சென்றார்கள். இந்த வல்லரக்க ராட்சதன் பாதாள உலகத்தினுடைய மன்னனாகவும் பாதாள உலகத்தின் அரசனாகவும் அசுரர் குலத்தின் தலைவனாகவும் அழகாக ஆட்சியில் வந்து அமருகிறான். வல்லரக்க ஆட்சியில் உட்காரும் பொழுது அவனுக்கு நேரம் எப்படி இருக்கு? சுக்கர உச்சம். உச்சத்துல இருந்தா இப்ப சுக்கர உச்சம் மீனத்துல இருக்கு. சுக்கர உச்சம். சரி. ஆனா சுக்கர உச்சம் இருக்கு. குரு பார்வை சுக்கர உச்சம். வியாழ திசை இவ்வளவு வல்லரக்கனுக்கு இருக்கு. அப்படி இருந்தா கேட்கணும் ஐயா, சுக்கர உச்சத்துக்கு போனா என்ன நடக்கும்? அவனை கையிலே பிடிக்க முடியாது. குரு பார்க்க கோடி குற்றாகலன்னா திசை வியாழ திசை, தட்சிணாமூர்த்தியுடைய திசை. இப்படி இருந்தா அவனுடைய கம்பீர தோற்றம் எப்படி இருக்கும்? இந்த தசநாதங்கள்லாம் அவனுக்கு நல்ல முறையில் இருக்கும் பொழுது அந்த அரக்கன் நீதி நேர்மை ஒழுக்க உயர்குல பய பந்த பாசத்தோடு ஆண்டு வருகிறான். அரக்கன் காலையில எழுந்திருச்ச உடனே முதல்ல
குளிச்சு முழுகி சிவபெருமானை வணங்குவான் ஐயா. சிவபெருமானை வணங்குவான், திருநீர்கள் எல்லாம் பூசுவான் ஐயா. பகவான் என்று வணங்குவான், அரக்கன் பஞ்சாட்சரங்கள் எல்லாம் அணியுவான். கடவுள் என்று வணங்குவான், கடவுள் பூஜைகளை எல்லாம் செய்து வருகிறான். இப்படி இருக்கும் பொழுது அரக்கனுடைய நாட்டுல எப்படி தெய்வம் எல்லாம் குடியிருக்கு, தெய்வங்கள் எல்லாம் செல்வாக்கோட வல்லரக இருக்கும் பொழுது அவன் ஆட்சியில அவன் நாட்டுல எப்படி தெய்வம் எல்லாம் குடியிருக்காங்க. அங்க அலை மகளோ வருவாளா நடாதில அலை மகளோ வருவாளா ஆனந்தமயமருவாள கலை மகளோ வருவாள அங்க கருணையோடு அமருவாள மலைமகளோ வருவாள அரக்கனோட நடாதில மன மகிழ்ச்சியோடு அமருவாள பிறகு ஆகாய வாணி வருவாள ஆனந்தமாய் அமருவாளாம். உமாதேவி வருவாளாம், அவனுக்கு புகழள்ளி கொடுப்பாள். கங்காதேவி வருவாள், கங்காதேவி வருவாள், அவனுக்கு கீர்த்திகளை கொடுப்பாள். கங்காதேவி வருவாளே எல்லாம் கொடுப்பாளே. இப்படியாக அரக்கனுடைய நாட்டிலே பூமாதேவி கங்காதேவி கலைமகள் கலைமகள் அலைமகள் மலைமகள் ஆகாயவாணி அக்னி தேவி பூமாதேவி அனைத்து தெய்வங்களும் வந்து அவனுடைய நாட்டிலே வந்து அமரவும். இத்தனை தெய்வம் ஒரு நாட்டுல இருந்துச்சுன்னா அந்த நாட்டினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அமோக வெற்றியோடு ஆட்சி புரிந்து வருகிறான் வல்லரக்கன். ஐயா இவ்வளவு செல்வாக்கோடு ஆண்டு வருகிறான். அவன் நாட்டுல எப்படி மழையெல்லாம் பொழியுது? என்ன சாரமழை பொழிந்திடுமா அரக்கனோட நடாதில சாரே மழை பொழிந்திடுமா சரமேளகே காய்த்திடுமா அங்கு சரமேளகே காய்த்திடுமா வளர்ந்திடுமா சரமேளகே காய்த்திடுமோ சரமேளகே காய்த்திடுமோ கொடை மழை பொழிந்திடுமா நாடதிலே கூட மலைகள் பொழிந்திடுமா குளிர்ந்த தென்றல் வீசிடுமா அரக்கனோட நாடாதிலே காய்க்காத மரங்கள் அல்ல காய்த்து அங்கே உலுப்புதையோ பூக்காத மரங்கள் அல்ல பூத்து அங்கே குலுங்குதையோ அரக்கனோட நாடாதிலே பழுக்காத மரங்கள் அல்ல என்ன பழுக்காத மரங்கள் அல்ல பழுத்து அங்க உதிருதையோ பழுக்காத மரங்கள் அல்லோ